மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு என்பது எல்லோருக்குமானது. எல்லோருமே இன்னைக்கு செய்றாங்க. ஆனா எப்படி செய்றாங்க? எல்லோரும் தங்க பணத்த எங்க முதலீடு பண்றாங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். கவனிக்கப்பட வேண்டியது. நான் பார்த்தவரை எல்லோரும் தங்க பணத்த கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அதுல எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வெரைட்டி உள்ள ஒரு டொமைன் அது. அந்த டொமைனுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இன்னைக்கு முதலீட்டு பணம் புதுசா போடுற எல்லா பணமும் அங்க தான் போயிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கறது? எல்லாரும் ஒரே இடத்துல போடுறாங்கன்னா எல்லாரும் கரெக்டா பண்றாங்களா? அல்லது எல்லாரும் பண்றதுல ஏதாவது ஒரு தவறு இருக்கலாமா? இது எப்ப தெரியும்னாக்கா சில ஆண்டுகள் கழித்து தான் தெரியும். இப்போ நான் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு புல் மார்க்கெட்லேயும் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இடம் சில ஆண்டுகள் கழித்து தவறான இடமாக அமைந்தது. அப்புறம் ஏன் சார் எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க? ஏன் அவங்களுக்கு தெரியல அது தவறான இடம் அப்படின்னு? ஏன் தெரியலன்னாக்கா அந்த இடத்த பார்க்கும்போது அந்த தீம் அல்லது அந்த செக்டர், அந்த ப்ராடக்ட் கேட்டகரி அதை பார்க்கும்போது சமீப ஆண்டுகளில் அது கொடுத்த ரிட்டர்ன் அவ்வளவு நல்லா இருந்தது. அது ஒரு காரணம். அதோடு சேர்ந்து ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. 2வது காரணம். இவ்வளவு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு, இதை விட இன்னொரு இடத்தை ஏன் தேடணும் அப்படின்னு எல்லோருக்கும் தோணுச்சு. 3வது காரணம். ஸோ ரீசன்சி பயஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். சமீப நாட்களில் நடந்த நிகழ்வுகள் நம்ம அதிகமாக பாதிக்குது. முதலீட்டில் சமீப நாட்களில் வந்த ரிட்டர்ன் நம்மளை ரொம்ப அதிகமாக பாதிக்குது. இதனால எல்லாரும் போய் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 90 விழுக்காடுலேருந்து 95 விழுக்காடு முதலீட்டாளர்கள் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லோருமே ஒரு இடத்துல தான் கூட்டம் கூடுவாங்க. இது கன்சென்சஸ் இன்வெஸ்டிங். பட் நான் விரும்பி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங். எல்லாரும் அங்கே போகிறாங்களா, நம்ம இப்படிக்கா போவோம். சும்மா வீம்புக்கு இல்லைங்க. எல்லாரும் ஒரு பக்கம் போகிறாங்கிறதுக்காக நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதில்ல. இவங்க போகிற இடத்துல நமக்கு நல்ல வேல்யூ இருக்கா, கிடைக்குதா, நம்ம காசுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு வேல்யூ கிடைக்குதா? இல்லை இல்லை. அப்போ நம்ம ஏன் அங்கே போனோம்? போக வேண்டாம். சரி, அங்கே போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கே போகணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஒரு இடத்துல நமக்கு வேல்யூ தெரியலன்னா வேறு எங்கே வேல்யூ இருக்குது, நம்ம அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 அளவீடுகள், இந்த 2 விஷயத்தை மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண நம்ம முடிவு பண்ணுறோம். என்னுடைய 36 ஆண்டு கால அனுபவத்தில் ஒவ்வொரு புல் மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு செக்டர் உச்சத்துக்கு போகும்போதும் எது உச்சத்தில் இருக்கோ அதை தவிர்த்துட்டு எது கீழே இருக்கோ அங்கே போய் நான் வாய்ப்புகளை தேடுவேன். அங்கே போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதைத்தான் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசராகவோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவோ அல்லது ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜராகவோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னுடைய தனி முதலீட்டில் பண்ணதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதே தான், பிரின்சிபல் ஒன்று தான். எல்லோரும் போகிற இடத்துல நமக்கு மதிப்பு இல்லை, அதாவது வேல்யூ அங்கே நமக்கு கிடைக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்த தவிர்த்துட்டு யாருமே போகாத இடங்களில் போய் எங்கே நமக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும்னு தேடி அந்த இடத்துல நம்ம பணத்தை போடுறது. இதனால் என்ன கிடைக்க போகுது? ஃபஸ்ட்டு, ஒருவேளை பங்குச்சந்தை
விழுந்தால் நாம் அந்த அளவுக்கு விழ மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே விழுந்த இடத்துல போய் பணத்தை போட்டிருக்கோம். இன்னொன்று, சில நேரங்களில் பங்குச்சந்தை விழும்போது நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி கான்ட்ரேரியனா எதிர்மறையான சிந்தனையோடு போய் வாங்கின இடத்துக்கு வருவாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு. ஓகே, இப்போ இங்கே பணத்தை போடலாம் அப்படின்னு. சமீப நாட்களில் கொஞ்ச நாள் முன்னாடி நான் டெக் ஃபண்ட்ஸ், ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றின என்னுடைய பார்வையை மாற்றிக்கிட்டேன். வெளிப்படையாக தான் மாற்றிக்கிட்டோம். இதில் ஒன்றும் சீக்ரெட்லாம் கிடையாது. மாற்றிக்கிட்ட உடனே என்ன ஆச்சு, ஒரு நாள் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். ஒரு 4 நாட்களுக்கு ஒரு விண்டோ கிடச்சிது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு. அப்போ தான் லோயஸ்ட் வேல்யூவேஷன் டிசிஎஸ் ரிசல்ட் வரல. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் நிறைய பேர் வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 4 நாட்கள் முடிந்த பிறகு ஸ்லோவாக பர்செப்ஷன் மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துலேருந்து டிசிஎஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 10% வரைக்கும் உயர்ந்திருக்கு. எல்லா ஐடி ஸ்டாக்கும் உயர்ந்திருக்கு. பாருங்க, சில வாரங்கள்லேயே நமக்கு ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்றதை இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் நமக்கு செய்ய வேண்டியது. எல்லா நேரத்துலையும் இருக்காது, சில நேரத்தில் இப்படி அமையும். சரி, கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் பண்ணும்போது இப்படி சில வாரங்கள்லேயே ஆட்டம் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறோங்க. அகல பாதாளத்தில் வேல்யூவேஷன் இருக்குது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்த நிறுவன மதிப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி சொல்லணும்னா, ஒரு சில வாரங்கள் முன்னாடி நம்ம ஐடியில் பார்த்தோம், இன்றைக்கி ப்ரைவேட் பேங்க்ஸில் பார்க்குறோம், நாளைக்கு இன்னொரு செக்டரில் பார்ப்போம். ஒரு இடத்துலையும் இந்த வாய்ப்புகள் நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். வரும்போது அந்த வாய்ப்பை கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கணும். அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ கால அவகாசம் கொடுக்கும்? கொஞ்சம் டைம் தான் கொடுக்கும் பாட்டமில். பட் பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ண தவறுனவங்களுக்கு வாய்ப்பு நழுவி போச்சா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. பாட்டமில் வாங்கினா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஹையஸ்ட் ரிட்டர்ன் பாட்டமில் வாங்குறவங்களுக்கு கிடைக்கும். பட் அதை மீறி அதுக்கப்புறம் கூட ஒரு 5, 7, 10% ஏறின பிறகு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட தொடர்ந்து இந்த பாட்டம் டு தட் +10 இந்த பேண்டில் நிறுவன மதிப்பு மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த நேரத்தில் தொடர்ந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி 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 தங்களுடைய ஆவரேஜை குறைச்சி அந்த பாட்டமுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் மேலே இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்டை வந்து உருவாக்கிக்க முடியும். இதுக்கு முனைப்பு தேவை, உழைப்பு தேவை, ஃபோக்கஸ் தேவை. ஸோ பாட்டமை மிஸ் பண்ணிட்டோம், இன்வெஸ்டே பண்ண மாட்டோன்னு ஓரமாக உட்கார வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. பாட்டம்லேருந்து வந்த சின்ன பவுன்ஸ்லேருந்து மறுபடியும் வரக்கூடிய கரெக்ஷன்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே இடத்துல இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணி உங்கள் கான்ட்ரேட் இன்வெஸ்டிங்கை நீங்கள் ஜெயிக்க வைக்கலாம். பட் ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாரும் வாங்கும்போது நம்ம போய் வாங்கினாக்கா நாம் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை விட அதிக மதிப்பை கொடுப்போம். வேறஸ் யாருமே வாங்க விரும்பாத போது போய் அதே இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, தட் இஸ் யாருமே வாங்க விரும்பாத இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நிறுவன மதிப்பு மிக குறைவாக இருக்கும். அந்த குறைவான நிறுவன மதிப்பே உங்களுக்கு அரணாகிவிடும். ஒரு செக்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது மொத்த செக்டருடைய வேல்யூவேஷனும் கம்மியாக இருக்கும். அந்த கம்மியான வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டி நெட். அதுதான் ப்ரொடெக்டிவ் பேரியர். நாளைக்கு மார்க்கெட் அங்கேயும் திரும்பி விழுந்தாலும் நீங்கள் மறுபடியும் தைரியமாக பணத்தை போட முடியும். இதை நான் பல தடவை போட்டிருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு நிகழ்வு, போர், பாம்பிங்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மார்க்கெட் மறுபடியும் விழும். அப்படி விழும்போதும் அந்த வாய்ப்பையும் நழுவ விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதுதான் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்கை நம்ம வாழ்க்கையில் நமக்காக வேலை செய்வதற்கான சிறந்த சிம்பிளான யுக்தி. ஸோ ஒரு சில மாதங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கூட நம்மளுடைய பொசிஷனை ஒரு டீம்லேயோ ஒரு செக்டர்லேயோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கேட்டகரியிலையோ நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்ண முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் அது ஷேரில் மட்டும்தானே. நோ, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இதை பண்ண முடியும். பட் எங்கே பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பிக் பண்ணி பண்ணணும். எவ்வளவு போடணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக யோசித்து நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீமுக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கினா தான் நமக்கு ஓவராலாக இந்த ரிட்டர்ன் வரணும்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் உறுதியான வெற்றிக்கான ஒரு பாதை. அந்த பாதையில் போகக்கூடிய அத்தனை பேருக்கும் நிச்சயமாக மற்றவர்களோட ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். என் பார்வையில் இன்றைக்கி கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடியவர்கள் மொத்த சந்தையில் 5 விழுக்காடு கூட இல்லை. அந்த 5 விழுக்காடுகளில் நீங்கள் இருக்க வேண்டும்.
இருந்தால் தான் நீங்கள் சந்தையில் பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. அந்த வெற்றி தான் உங்களுக்கு நிலையான வெற்றியாக அமையும். அந்த வெற்றி தான் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். அந்த வெற்றி தான் உங்களுடைய ஃபைனான்சியல் ஃப்ரீடமை உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.